ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு இல்லையா, அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்களோட பெயர்கள் கொடுத்துருப்பான் சரிங்களா. ஆனால் அவர்களோட பெயர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடம்பெற்றிருக்குமே தவிர அவர்களை பற்றிய முக்கியமான தகவல்கள் எதுவுமே இருக்காது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தமிழகம் மறந்த பாடத்தில் இல்லாத ஆனால் டிஎன்பிசி கேள்வியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி தான் நான் அந்த இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த பாடத்தோட ஒரு 4வது பாட்டை இதை வச்சுங்க சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழக வரலாற்றுலேருந்து நான் எடுத்திருக்கேன். போன இயரில் நடந்த தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கேள்விகள் வந்திருக்கு சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ டிஎஸ்எஸ் ராஜன் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ஹவுஸில் வாவேஸ்வயர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களோட மிகச்சிறந்த ஒரு தீவிரவாதி. ஆனால் இவர் ஒரு டாக்டர். இவரோட காலகட்டம் 1880 to 1953. டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னா திரு வெங்கிமலை தேச சுந்தரராஜன் அப்படிங்கிறது தான். இவர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆச்சாரமான ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர் சரிங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழ்மை நிலையில் தான் இருக்கிறாரு. வெள்ளக்காரங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நிபந்தனைகளோட சென்னை ராயபுரம் மருத்துவ பள்ளியில் அவரோட எல்எம்பி பட்ட படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பில் வெற்றிகரமாக முடிக்கிறார். நல்லா படிக்கிறவர் சரிங்களா, ஆனால் வசதி கம்மி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவ படிப்பு படிக்கும்போது கவர்மெண்ட் இவர்கிட்ட 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க படிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணும்போது இவங்க வேலை செஞ்சு அந்த பணத்தை இவர் வந்து கட்டணும் சரியா. இவங்க சொல்கிற இடத்துல கொஞ்ச நாள் போய் வேலை செஞ்சிடணும் சரிங்களா. ஒருவேளை அப்படி வேலை செய்ய முடியல அப்படின்னா இவங்களுக்கு இந்த முன்தொகையாக கொடுத்து படிக்க வச்சுச்சுல அந்த பணத்தை திருப்பி கட்டிடணும். இதுதான் அந்த இது போடுற மாதிரி தான், அக்ரிமெண்ட் போடுற மாதிரி தான். நீ படிப்பை முடிச்சுட்டு உன் படிப்பு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் சொல்கிற இடத்துல போய் நீ வேலை செய்ய, வேலை செய்யறது பிடிக்கல அப்படின்னா பணத்தை கட்டு, அதுதான் விஷயம். ஸோ எம்எல்பி பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக முடிக்கிறார் சரிங்களா. ஃபஸ்ட் கிளாஸில் முடிக்கிறார். எல்எம்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு பட்டம் சரிங்களா. ஸோ அவங்க அந்த நிபந்தனை ஏற்றிட்ட மாதிரி பர்மா போய் ரங்கூன் மருத்துவமனையில் போய் சேர்றார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவரோட அறிவாற்றலும் இல்லாத ஒரு திறமையும் இல்லாத ஒரு வெள்ளைக்காரன் கீழே ஒரு வேலை செய்கிறாரு. பொறுத்து பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே அவனை பொறுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ரிலீவ் ஆயிடுறாரு. ரிலீவ் ஆகிட்டா இப்போ இன்னொரு நிபந்தனை இருக்குல்ல, பணம் கொட்டணுன்றனால. ஸோ ஆங்கில மருத்துவ முறையில் உயர் பயிற்சி இருந்தால் தான் அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய பணம் கட்டணும். ஏன்னா இவர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு இல்லையா. அதனால் லண்டன் போகிறாரு 1908 சரிங்களா. இப்போ லண்டன் போகும்போது தான் 1911 இங்கே முடிச்சுட்டு லண்டன் போயிட்டு 1911 எம்ஆர்சிஎஸ் பட்டம் பெறாரு. 1908 போகிறாரு. 3 வருஷத்தில் எம்ஆர்சிஎஸ். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்சிஎஸ் பெரிய அளவில் இருக்கிறதில்ல. அப்போ பார்க்கும்போது பழைய டாக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எம்பிபிஎஸ் எம்ஆர்சிஎஸ்னு போட்டுப்பாங்க. லண்டனில் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இவர் லண்டனோட மிடில் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மருத்துவமனைகளாக மருத்துவர்களாக இவரோட திறமையை பார்த்து அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க. பல்வேறு உலகின் தலை சிறந்த வெளிநாட்டு மருத்துவர்களோட வந்து பார்த்திங்கன்னா இவர் பெரிய அளவில் வேலை செய்கிறார். இவரோட திறமையை பார்த்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மெச்சுறாங்க சரிங்களா. அப்படி லண்டனில் இருந்தப்போ தான் இவருக்கு இந்தியா விடுதியில் வந்து சேராரு. அப்போதுதான் ராஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடி சவார்கர், நம்ம பார்த்தோம் இல்லையா, விவிஎஸ் ஐயர், சுப்பிரமணிய ஐயர், மதன்லால் திங்கரா போன்ற தீவிரவாதிகளோட தொடர்பு ஏற்படுது சரிங்களா. இவர் மதன்லால் திங்கரா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சுப்பிரமணிய ஐயரோட ரூம்மேட்டாக இருந்திருப்பார் இவரும். ஸோ அதே மாதிரி அந்த மதன்லால் திங்கரா வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜனுக்கும் பயங்கர க்ளோஸு. 1909 2 பேரும் ஒரே ரூம்மேட்டாக தங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ திங்கராவுக்கு வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சி அளித்தவர் வாவேஸ்வயர். அவரோட ஒரே ரூமில் தங்கியிருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் சரிங்களா. ஸோ லண்டனில் பயங்கர செல்வாக்காக தான் அந்த கர்சன் வில்லியை வந்து பார்த்திங்கன்னா மதன்லால் திங்கரா போட்டுருவார். எப்போனா கொன்றுவார் 1909 ஜூலை 1. அது ஒரு அரசியல் கொலை சரிங்களா. அந்த கொலையில் அடைக்கப்பட்ட மதன்லால் திங்கரா என்ன சொல்லுவார்னா, சாகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் என்னோட நண்பரை பார்க்கணும். அவர் கேட்ட விஷயம் அப்படின்னா 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி மதன்லால் திங்கரா வந்து போய் சிறையில் பார்த்து பேசினார் இவர் சரியா. ஸோ லண்டன்லேருந்து இங்கே பர்மாவுக்கு திரும்பின ராஜன் அங்கே ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து 4 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு.
லண்டன்ல இருந்து மறுபடியும் பர்மாவுக்கு போயிருக்காரு. பர்மாவில இருந்தா லண்டன் போனாரு. ஸோ மறுபடியும் பர்மாவுக்கு போய் 1910 to 14 அரசாங்கத்துக்கு அங்க வேலை செஞ்சு அரசாங்கம் செலுத்த வேண்டிய எல்லா கடனையும் கட்டிட்டு ஒரு அளவுக்கு ஒரு பணத்தை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராஜன் கிளினிக் அப்படிங்கிற ஒரு பெரிய மருத்துவமனையை தொடங்குறாரு. சரியா? ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் பர்மாவுக்கு போவாங்க. சரியா? ஸோ ஸ்ரீரங்கத்துல மருத்துவ தொழில் செய்துட்டு இருந்த ராஜனுக்கு இந்திய விடுதலைக்கு போராடிய காந்தி மீதும் தமிழ்நாட்டில் அரிசன சேவையிலும் தேசப்பணியிலும் ஈடுபட்டிருந்த ராஜாஜி மீதும் மிகப்பெரிய ஒரு பிடிப்பு ஏற்பட்டு காங்கிரஸ்ல சேர்றாரு. ராஜாஜி பத்தி என்ன மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் காந்தி பின்வழியில் அவளும் அரிசன சேவையிலையும் ஈடுபட்டிருக்காரு. சரியா? ஸோ திருச்சி தானே இவர் ஸ்ரீரங்கம். ஸோ அப்போ திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலாளராகவும் அதன் தலைவராகவும் 30 வருஷம் இருந்திருக்காரு. அப்பனா அவரோட செல்வாக்கை பார்த்துங்க. திருச்சி சென்னைக்கு அப்புறம் திருச்சி பெருசுங்க, இப்போவும் இல்லை அப்பயும் தான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த காங்கிரஸில் இருக்கும்போது தான் பெரியாரோட இவருக்கு மிகப்பெரிய ஒரு பழக்கம் ஏற்படுது. ஸோ இந்த தேச பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன், ராஜாஜி, பெரியார் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? ஸோ பெரியாரும் ராஜனும் ராஜாஜியும் சேர்ந்து ஊருக்கு ஒரு காங்கிரஸ் கிளையை துவக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர தீவிரமா இருக்காங்க. ஆரம்பத்துல பெரியார் வந்து காங்கிரஸ்ல பயங்கரமா உழைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ விடுதலை போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் எப்போ வர்றாருன்னா 1919 ரவுலட் சட்டம் மீட்டுறாங்க. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி என்ன பண்றாரு, ஒரு போராட்டம் பண்ணலான்னு சொல்லும்போது ராஜாஜியும் ராஜனும் பங்கேற்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆண்டுல சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் காந்தியின் தலைமையில ராஜன் என்ன பண்றாரு, சத்தியாகிரகத்தை பத்தி பேசின அந்த பிரசங்கம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இன்னொரு தடவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வாரா சொல்றாரு. சரியா? இந்த வாரா அப்படிங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போது நிறைய பேர் வரும். ஒருவேளை வாரா வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். ஸோ வாரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கிறது தான் பேர். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமகாலகட்டத்தை சேர்ந்ததா, இவரோட சமகாலகட்டத்தை சேர்ந்ததான் தமிழ் இலக்கியவாதி, ஒரு போராட்ட வீரர். மகாகவி பாரதியாருக்கு பாரதியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவரே வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியாருக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவரே வந்து பார்த்தீங்கன்னா வாராதான். இவரை பற்றி தமிழ் புக்கில் இருக்கும் மலையும் புயலும், ஜெயில் டைரி, இந்த மாதிரியான முக்கியமான நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அவர் சொல்லியிருக்காரு அவர் காலகட்டம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு மருத்துவ துறையில் பணம் கொட்டுது. ஏன்னா பயங்கர திறமை வாய்ந்த மருத்துவர். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அந்த தொழிலை துறந்து விட்டு விடுதலை போராட்டத்துக்கோசரம் மிகப்பெரிய அளவில் அர்ப்பணித்து கொண்டார். டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பயங்கரமாக வேலை செய்வாங்க. டாக்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 7-8 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் மெடிக்கல் ரெப்பாக வேலை செஞ்சுருக்கேன். பயங்கரமாக வேலை செய்வாங்க. காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. பெரிய டாக்டர் எல்லாமே 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்கும், 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவாங்க. 1 hour 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் ஆன் டைம் சாப்பிட்ருவாங்க. அளவாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ நைட்டு வரைக்கும் வேலை செய்வாங்க. பயங்கரமாக வேலை செய்வாங்க. ஏன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வேலையும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மருத்துவ தொழிலை துறந்து விட்டு விடுதலை போராட்டத்தில் பயங்கரமாக அவர் அர்ப்பணிச்சுக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸை பலப்படுத்துறதுல கவனம் செலுத்துறாரு. திருச்சி மாவட்ட செயலாளர் இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளராகவே மாறுறாரு. 1927 ராஜாஜி சிறை சென்ற போது ராஜன் என்ன பண்றாரு, இந்திய தேசிய காங்கிரசின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார். சரிங்களா? அதற்கப்புறம் காந்தி துவங்கிய உப்பு போராட்டம், உப்பு சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் எப்படி நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறதுக்கோசரம் மதுரை காந்தின்னு அழைக்கப்படக்கூடிய சுப்பராமன் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ராஜாஜி கலந்து கொண்டு அவரது போராட்ட திட்டத்தை விவரிக்கிறார். 1930 உப்பு சத்தியாகிரகம் பிளான் பண்றாங்க. சரியா? அப்ப தமிழ்நாட்டில் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்போது அது யாரோட வீட்டில் நடக்குது அப்படின்னா மதுரையில தான் நடக்குது, சுப்பராமன் இல்லத்துல. அதுல ராஜாஜி கலந்துக்கிறார். ராஜன் நிறைய தமிழ்நாட்டு தலைவர்லாம் கலந்துக்கிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அந்த உப்பு சத்தியாகிரகம் அங்கதான் முடிவு செய்யப்படுது. திருச்சி டிஎஸ்எஸ் ராஜனோட வீட்டிலிருந்து புறப்பட்டு வேதரத்னம் பிள்ளை வாழ்ந்த வேதாரண்யத்தில் முடிப்பது அப்படிங்கிற முடிவாயிடுச்சு.
ஸோ டிஎஸ்எஸ் ராஜனோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றியில திலகமிட்டு ராஜாஜி அவர்களை உப்பு சத்தியாகிரகத்துக்கு வழி அனுப்புகிறாங்க. நான் என்னோட மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த முடிவின் பிரகாரம் தான் ஏப்ரல் 13ஆம் தேதி வேதாரண்ய யாத்திரை டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலிருந்து ராஜாஜி தலைமையிலிருந்து திருச்சியிலிருந்து வேதாரண்யத்தை நோக்கி புறப்படுகிறது. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி, சுப்பராமன் இவங்க 2 பேரோட சேர்ந்து 98 பேர், மொத்தம் 100 பேர். அதில் மண் அந்த உப்பு அள்ளுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16 பேர். 2ஐயும் மறந்துடாதீங்க. சரியா? ஸோ போராட்டம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு பிரகாரம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கல்லுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு எல்லாத்துலேயும் கலந்துருக்காரு. அரிசன பணி அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸை நான் ஏன் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை இது மாதிரி டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியக்கூடாது, அப்படின்னு தெரியாமல் விட்டுறக்கூடாதுன்னு. அரிசன பணி அப்படிங்கிறப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிஜன் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் யூஸ் பண்ணுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலத்துக்கு முன்னாடி 80s இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்துச்சு. போக போக அப்படியே குறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிஜன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காந்தியோட சொல்லாடல். ஸோ டிஎஸ்எஸ் ராஜன் அந்த விளிம்புநிலை மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தில் பயங்கர அக்கறை எடுத்துக்கிட்டார். ராஜாஜிக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சோ, காந்திக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சோ, அதே அளவு ஆர்வம் டிஎஸ்எஸ் ராஜனுக்கும் இருந்துச்சு. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. சரிங்களா? காந்தியடிகள் அவர்களோட என்னதான் அவர் மேல ஒரு விமர்சனம் இருந்தாலும் காந்தியடிகளும் நிறைய பிராமணர்களும் அவங்க மேல மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. சரியா? ஸோ காந்தி துவங்கிய அந்த அகில இந்திய அரிஜன சேவா சங்கம், அதுக்கோசம் தான் அரிஜன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பை தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் தான் ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், வைத்தியநாத ஐயர், ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. வைத்தியநாதர் ஐயர்னு வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாத ஐயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நுழைவு போராட்டத்தை கொண்டு போனவர். இவருக்கு தோளோடு தோல் நின்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? அவினாசி லிங்கம், சுப்பராமன், வேதாரண்யம் வேதரத்னம் பிள்ளை, ஜி ராமச்சந்திரன், ஹலாசியம் ஐயங்கார் போன்றோர் பிரதான காங்கிரஸா இருந்திருக்காங்க. அதாவது இந்த புக்கு படிக்கும்போது தாங்க சில விஷயங்கள் புரியுது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொய்கள்லாம் வந்து கட்டமைச்சிருக்காங்க. இந்த மக்கள் வந்து இவர்களுக்கு எதிரானவர்கள், இந்த மக்கள் வந்து இவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஹிஸ்டரி நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இல்லை, அப்படி இல்லை. காந்தியோட சேர்ந்து பிராமணர்கள்னு சொல்லப்பட்ட பல்வேறு தலைவர்கள் ஹரிஜன தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மிகப்பெரிய வேலையை செய்திருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் உள்ளே கூட்டிப்பாங்க மக்களை, நம்ம மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டிப்பாங்க, எவன் தடுக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தோளோடு தோல் நின்றவர் முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஐயருங்களை நான் உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கிருந்த சில பிராமணர்கள், அதாவது அந்த கோயிலை பூஜை செய்கிறீங்க, நான் பூஜை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காசியிலேருந்தோ எங்கேருந்தோ ஒரு 10 ஐயரை கூட்டிகிட்டு வந்தாருங்களாங்க முத்துராமலிங்க தேவர். இதெல்லாம் பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ 1932 நவம்பர் 22ஆம் தேதி ராஜன் என்ன பண்றாரு, காங்கிரஸ் கோட்டையான திருச்சியில ஒரு தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டத்தில் ஹரிஜன சேவா சங்கத்தின் மாநில கிளையை தமிழ்நாட்டில் தொங்குது அப்படிங்கிற தீர்மானம் ஏற்றப்பட்டது. காங்கிரஸ் அப்ப ராஜனோட தலைமையில் தான். ஸோ அந்த தீர்மானத்தின்படி தமிழ்நாடு ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக டிஎஸ்எஸ் ராஜன் அவர்களும் செயலாளராக ராமச்சந்திரனும் பொறுப்பேற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ ராஜன், ராஜாஜி, ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலி, மேதாவிகள். 2 பேரும் வெவ்வேறு துருவங்கள். என்னதான் 2 பேரும் பயங்கர க்ளோஸாக இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் நிறைய முரண்களும் இருந்துச்சு. 2 பேருமே காங்கிரஸ் விட்டு விலகிட்டாங்க. காங்கிரஸ் விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவங்களோட அரசியல் வாழ்வு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது 1937 ராஜாஜி என்ன பண்றாரு, சென்னை ராஜதானியின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 35 சட்டத்தின் பிரகாரம் 37 எலெக்ஷன் வந்து முதல்ல காங்கிரஸ் அமைச்சரவையின் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஆனது யாரு, ராஜாஜி அவர்கள். அப்ப ராஜாஜிக்கு ராஜனுக்கும் பயங்கர சண்டை. ஆனா இவரு முதலமைச்சரா பொறுப்பேற்றனா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன் அவர்களை அமைச்சரவைகளை கொண்டு வர்றாரு.
எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னடா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இருந்தாலும் முதலமைச்சர் ஆனா அவர் முதல்ல கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அந்த செயல் தமிழ்நாட்டை திடுக்கிட செய்தது அப்படின்னு சொல்லி வார சொல்றாரு. இதுதான் ராஜாஜியோட அந்த புத்திசாலித்தனம். என்னதான் சண்டையா இருந்தாலும் இவரை இதுக்குள்ள கொண்டு வந்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பல மாற்றங்களை ராஜன் கொண்டு வந்தார். மருத்துவத்துறையின் உரிமைகளை காப்பதற்கு மிகப்பெரிய அளவில் போராடி வெற்றி கண்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா TSS ராஜன், டாக்டர் ராஜன் அவர்கள். நீதி கட்சியோட பனகலரசர் அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் தோக்கடிச்சு தான் ராஜாஜி உள்ள வர்றாரு. ஆனாலும் சட்டமன்றத்துல முதல் கூட்டத்துல இவர் என்ன பண்றாரு, பனகலரசர் இந்த மாதிரியான வேலையெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு அவரை பற்றி பெருந்தன்மையாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் பெருந்தன்மை ராஜன் அவர்களுக்கு இருந்தது. சரிங்களா? அவருக்கு அப்புறம் முதலமைச்சரான ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியாரும் TSS ராஜன் அவர்களை அவரோட அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டார். சரிங்களா? இவர் எல்லாத்தோட அமைச்சரவையில் இருந்திருக்காருங்க. ராஜாஜி அமைச்சரவை, ஓமந்தூராரோட அமைச்சரவை, குமாரசாமி ராஜாவோட அமைச்சரவை. சரிங்களா? அப்படி குமாரசாமியோட அமைச்சரவையில் இருந்தப்பதான் ராஜன் என்ன பண்றாரு, இந்து அறநிலைய அமைச்சராக இருந்த போதுதான் அறநிலை சட்டம், இந்து ரிலீஜியஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு. எதுக்கு? தமிழ்நாட்டின் அனைத்து கோவில்களின் நிலங்களையும் நிறுவனங்களையும் நிர்வாகத்தையும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. இந்த சட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமய சீர்திருத்த சட்டம். சரிங்களா? வறுமையில் வாழ்க்கையை துவங்கிய சவுந்தரராஜன் அவரோட உழைப்பாலும் தன்னம்பிக்கையிலாலும் தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடிய தலைவர்களால TS ராஜனாக உயர்ந்தார். தீவிரவாதிகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தீவிரவாதியாக இருந்து காந்தியை சந்தித்து அகிம்சைவாதியாக மாறியிருக்கார். சரிங்களா? ராஜாஜியோட அமைச்சரவை, ஓமந்தூராரோட அமைச்சரவை, PS குமாரராஜாவோட அமைச்சரவை, எல்லா அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் 53. இல்லைன்னா அதுக்கப்புறமும் அவர் வந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ இவர் விடுதலை போராட்டம், கட்சி பணி, சமூக பணியோட சேர்ந்து அவரோட மருத்துவ பணியும் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்திருக்காரு. ஆங்கில மருத்துவர்களை விட மிகப்பெரிய அளவில் திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறத உலகறிச்சி செய்திருக்காரு. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று கோவையில் பாளையம் கோட்டை சிறைச்சாலையில் இருந்தப்ப வலைப்புழு பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அந்த வலைப்புழு பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது அவரோட இடது கையில் இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாகி கிட்டத்தட்ட அது அந்த புண்ணு அப்படியே புறையோடி போய் தப்பிச்சுக்கிட்டாரு. அதில் அவர் ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்து போச்சு. ஆனாலும் என்ன சொல்லியிருக்காரு, ஊக்கத்துடன் உழைத்தால் பிணத்துக்கும் உயிரையும் ஊக்கத்தையும் அளிக்கலாம் அப்படின்னு கூறியவர் ராஜன். இவரோட வீட்டு வைத்தியமும் நினைவு அலைவுகளும் அந்த 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 புக், அது வீட்டு வைத்தியமும் நினைவு அலைகளும் அப்படிங்கிற புக்கை இன்னைக்கு படித்தாலும் பயன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓயாது உழைத்த TS ராஜன் 1953 இறந்துட்டார். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் TSS ராஜன். இவரை நம்ம தீவிரவாதி லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, அகிம்சைவாதி லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது. ஏன்னா ரெண்டுலையுமே வேலையை பார்த்துருக்காரு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோசாப்பு துரை, ஜார்ஜ் ஜோசப். 1887 1938. இவரை பற்றி உங்களுக்கு 10th ஸ்கூல் புக்கில் ஒரு சின்ன காலமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் அதுக்கு பின்னாடி நிறைய வேலை செஞ்சுருக்காரு. ஜார்ஜ் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா 1887 ஜூன் 5 கேரளாவில் தான் பிறக்கிறார். கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் செங்கனஞ்சேரி அப்படிங்கிற ஊரில் ஒரு கிறிஸ்துவ வகுப்பில் பிறக்கிறார். சரிங்களா? என்ன பண்ணுறாரு, கேரளாவில் பள்ளி படிப்பை முடிச்சுக்கிட்டு சென்னை வர்றாரு. சென்னையோட மில்லர் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் சேர்ந்துக்கிட்டு மேல் படிப்புக்கோசரம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இவரை இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாரு. அப்போ எல்லாமே இங்கிலாந்து. அங்கே போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. பாரிஸ்டர்னா ஃபாரினில் படிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கிலாந்தில் ரொம்ப ஃபேமஸான ஸ்காட்லாந்தில் எடின்பரோ அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் மேல் படிப்பை முடித்த பின்னாடி லண்டனில் மிடில் டெம்பிள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல்லூரியில் லா படித்து பாரிஸ்டர் அவராக 1908. அந்த மிடில் டெம்பிள் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா லா காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். சரிங்களா? அங்கே படிச்சுட்டு மிகப்பெரிய வக்கீலாக வராரு. இவர் லண்டனில் இருந்தப்போ தான் இவருக்கும் மேடம் காமா, SK வர்மா, SS ராணா, வீர் சவாக்கரோட இவருக்கும் பழக்கம் ஏற்படுது. இவரும் ஒரு தீவிரவாதி தான். தீவிரவாதிகளோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டவர். ஆனால் இவர் ஒரு அகிம்சாவாதி தான். இந்தியா திரும்பின உடனே ஜோசப் என்ன பண்ணுறாரு, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாரு.
சூசன்னா அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறார். இவங்களோட பேர் ஏன் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்னெல்லாம் பண்ணாரோ, நாட்டுக்கோசரம் என்னெல்லாம் பண்ணாரோ அதை கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம புன்முறுவலோடு அப்படியே கணவனோட பின்னாடி வந்தவங்க தான் சூசன்னா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெருவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம போகும்போது நம்ம ஒய்ஃப் பயப்படுவாங்க. அந்த காலகட்டத்தில் நீ என்ன பண்ணினாலும் பின்னாடி நின்னீங்க தான் சூசன்னா. சரிங்களா? திருமணம் செஞ்சதுக்கப்புறம் மனைவியோடு சென்னைக்கு வந்த ஜோசப் என்ன பண்ணுறாரு, தென்னிந்திய மெயில், சவுத் இந்தியன் மெயில் அப்படிங்கிற பத்திரிகையில் பத்திரிகையாளராக வேலை செய்கிறாரு. ஆல்ரெடி இந்த பத்திரிகை பற்றி நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 1910 மதுரைக்கு போயிட்டார். மதுரைக்கு போனதுக்கப்புறம் தான் நிலையா தங்குறாரு. நிலையா தங்கி குற்றத்துறை கிரிமினல் லாயராகி மிகப்பெரிய பொருள் சேர்த்து ஆடம்பர வசதிகளோட மதுரையில் பெரிய பங்களாவில் வாழ்கிறாரு. மதுரையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா இவர் நிறைய கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாயர் இல்லையா, நிறைய கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டார். அதனால் மதுரை மக்கள் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறத ரோசாப்பு, ஜோசப் அப்படிங்கிறத ரோசாப்பு அப்படின்னு மாற்றி ரோசாப்பு துரைன்னு கூப்பிட்றாங்க, அவரோட இளகிய மனதுக்கோசரம். சரியா? ஸோ இதிலேருந்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோசாப்பு துரைன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து ஜார்ஜ் ஜோசப்னு வரும்போது மதுரையில் வந்து எதுக்கு அவர் ஃபேமஸ், எதற்காக அப்படி நின்னார்னு வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரையினர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது மதுரைக்கு வந்து அவர் வக்கீல் தொழிலை செய்ய தொடங்கும் போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் லாயர், பொதுமக்களோட சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சில பழங்குடியினர் சில முக்கியமான இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு அவங்க மேலே பயங்கரமாக கேஸை போட்டு அவங்கள உள்ள தள்ளிக்கிட்டே இருந்துச்சு அரசாங்கம். சரியா? அதாவது அவங்க பிறந்த இதை வச்சு, அவங்க பிறந்த இடத்தை வச்சு அவங்க வந்து குற்றப்பரம்பரையினர், குற்றத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசரம் பயங்கரமாக நின்று போராடினவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் தான். சரிங்களா? ஜோசப் துரை அவர்கள் தான் அவங்களுக்கோசரம் நின்று போராடினாங்க, ஜார்ஜ் ஜோசப். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் ரோசாப்பு துரைன்னு பண்ணாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியில் குறைஞ்ச மக்கள். சரிங்களா? கவர்மெண்ட் வந்து அவங்களோட பிறந்த இதை வச்சு இது பண்ணும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இல்லாமல் நிறையா வாதாடி கொடுத்துருக்காரு. சரியா? ஆக்சுவலாக குற்றப்பரம்பரையினர் அப்படின்னு ஒரு புக்கே இருக்குது. சரிங்களா? வேளாராமூர்த்தி எழுதின புக்கு. அது மட்டும் இல்லாமல் குற்றப்பரம்பரையினை வச்சு படம் எடுக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது எடுக்க முடியல, அது நிறைய பிரச்சனை வருன்றனால. இவர் இதில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தொழிலாளர் நலன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அக்கறை கொண்டவர் ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? ஸோ JN ராமநாதுடன் சேர்ந்து மதுரையில் முதல் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தினார். மதுரையில் முதலில் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? அடுத்து சுயாட்சி இயக்கம்னா தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? வெளிநாட்டில இருந்து அயர்லாந்துல இருந்து இந்தியா வந்து சென்னையில இருந்துகிட்டு இந்திய மக்களுக்காக குரல் கொடுத்த அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் துரை ஒரு பயங்கர இன்ஸ்பயரா இருந்தாங்க. சரிங்களா? உடனே என்ன பண்ணாங்க, 1916 மார்ச் 20 ஜார்ஜ் ஜோசப் டைரக்டா சென்னை போய் அன்னிபெசன்ட் அம்மையாரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சு அவங்களோட ஆலோசனைப்படி மதுரையில் செயல்பட்டு வந்த தியோசிபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி கிளை இயக்கமாக மாற்றி அமைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தன்னாட்சி இயக்கம் ஆரம்பத்தில் மதுரையில் வளர்ந்ததுக்கு காரணம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜார்ஜ் ஜோசப் இன்னொருத்தரோட ரொம்ப க்ளோஸ், யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜலு நாயுடு. சரிங்களா? அவரும் இவரும் பயங்கர க்ளோஸு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோட மில், ஹார்வி மில், சரிங்களா, அந்த ஒரு இதில் போராடினவங்க இவங்க தான். சரிங்களா? ஜோசப்போட தேச தொண்டு, தலைமை, தனித்திறமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தின் சார்பாக 1918 மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு தூதுக்குழு அனுப்புனாங்க. ஸோ தன்னாட்சி இயக்கத்தின் சார்பாக 1918 மார்ச்ல இங்கிலாந்துக்கு ஒரு தூதுக்குழு போணுச்சு. சரியா? இந்தியாவிலேருந்து வந்த தூதுக்குழு இங்கிலாந்தில் கரையிறங்கவே இல்லை. அவங்க ஸ்பெயின்கிட்டே நிறுத்தி அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு கூட கேட்கல. அதுக்கப்புறம் தான் மாண்டே விஷயம்ஸ் போர்டு வந்து அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த 1918 மார்ச் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையாரின் பரிந்துரை செய்து ஜார்ஜ் ஜோசப் அனுப்புனாங்க. அவரும் ஒருத்தர்.
சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து மதுரை, அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தோட தான் திரும்பி வந்தார். ஏன்னா அவங்க போய் இறங்கவே இல்லையே, அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க இல்லையா? அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா 1919 ரவுலட் சட்டம் வருது. அதை தொடர்ந்து காந்தியடிகள் சத்தியாகிரக அழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் அந்த சத்தியாகிரகம்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் பிளான் ஆகும். சென்னை வந்து தான் பிளான் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரக அழைப்பை ஏற்று ஒரு சபதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அந்த சபதத்தில் நிறைய பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ மார்ச் 9 அதில் கையெழுத்து போட்ட ஒரு சத்தியாகிரகிகளில் மதுரை ஜார்ஜ் ஜோசப்பும் ஒருத்தர். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் அவர்களுக்கும் அந்த இடத்துல தான் ராஜாஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையே இணை பிரியாத நட்பு ஒன்று ஏற்படுது. 2 பேரும் காங்கிரஸ்ல இணைஞ்சு தேச விடுதலைக்காக போராடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ எதிர்ப்பு. அதாவது இவங்க தேச விடுதலைக்காக போராடிட்டு இருக்கும்போது சென்னை ராஜதானியில நீதி கட்சியினர் என்ன பண்றாரு, ஆங்கிலேயர் ஆட்சியோட ஆதரவு புரிஞ்சிட்டு இருப்பாங்க. தமிழர்கள் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது தமிழர்களை ஜாதி வாரியாக பிரிப்பது சமுதாய பாவம், தர்மம் அல்ல அப்படின்னு வந்து சொல்லி நீதி கட்சி எதிராக போராடி இருப்பார். சரிங்களா? திவான் பகதூர் கேசவ பிள்ளை, பரதராஜல் நாயுடு, ஜோசப் 3 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த நீதி கட்சியோட வகுப்பு வாரி ஆக்சுவலா ஜாதி பிரிவினை திட்டம்னு சொல்லிட்டு அவங்க கோட்டா மாதிரி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதை பயங்கரமா எதிர்த்திருப்பாங்க. சரிங்களா? நீதி கட்சிக்கு எதிராக ஜார்ஜ் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்குடியை உயர்த்தி போராடி இருப்பார். சரிங்களா? ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் சம்பந்தமாக சென்னைக்கு தான் முதல்ல காந்தி வருவார் இல்லையா? மார்ச்ல வந்து அது பிரகாரம் மார்ச் 30 இருக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு தள்ளி வைப்பார். ஸோ வந்தப்ப மார்ச் 22 வந்து பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் ராஜாஜி என்ன பண்றாரு, காந்திக்கு ஜோசப்பை அனௌன்ஸ் பண்றாரு, சரி அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ராஜாஜி மூலமா காந்தி பழக்கமாகி காந்தியும் ஜோசப்பும் மிகப்பெரிய அளவில் க்ளோஸ் ஆகுறாங்க. சரிங்களா? தமிழ் அந்த மாசம் அந்த மார்ச் வந்தவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு மதுரை திரும்பிய காந்தி என்ன பண்றாரு, ஜோசப்போட பங்களாவில் தான் 4 நாள் தங்கியிருக்காரு. அவங்க 2 பேருக்கு எவ்வளவு ஒரு நெருக்கம் இருந்தா 4 நாள் தங்கியிருப்பாரு. சரியா? ஸோ அப்போ வந்து தங்கியிருந்த அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 29 காந்தி பேசுவதற்கோசரம் ஜோசப் மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அதை காந்தியடிகளை பேச வைத்தார். சரிங்களா? அதாவது காந்தி சுற்றுப்பயணம் வந்திருந்தப்ப நிறைய இடங்கள்ல தங்கியிருப்பாரு. சரிங்களா? எந்தெந்த ஊர்ல எங்கெங்க தங்குனார்னு பார்த்து வச்சுங்க. சரியா? மதுரை வந்தப்ப ஜோசப்போட வீட்டில் தங்கியிருக்காரு. சரிங்களா? சென்னையில் ஒரு இடத்துல தங்கியிருப்பாரு, திருச்சியில் ஒரு இடத்துல தங்கியிருப்பாரு. அதெல்லாம் நான் அங்கங்கே சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஜோசப் தலைமையில் அர்த்தால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தால்னு கொடுத்துருப்பாங்க. வெங்கடேசன் சார் புக்கில் அர்த்தால் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? ஸோ ஏப்ரல் 5 என்ன பண்றாரு, ஜார்ஜ் ஜோசப் தலைமையில் மதுரை மாநகரில் ஒரு ஊர்வலம் நடைபெறுது. அவர் என்னைக்கு சொன்னார்னா ஏப்ரல் 6 தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் காந்தியோட போட்டோ, தாதாபாய் நவரோஜி போட்டோ, வரதராஜன் நாயுடு போட்டோ. அப்ப தமிழ்நாட்டில் வரதராஜன் நாயுடு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கா இருந்திருப்பாருன்னு பார்த்தேன். இவங்க போட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு கோஷம் போட்டுட்டு போறாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஏப்ரல் 6 மதுரையில அர்த்தால் அனுசரிக்கப்படுது. அர்த்தால்னா கடையடைப்பு, ஸ்ட்ரைக்கு, சரிங்களா, பந்து அப்படி சொல்லலாம். ஸோ முழுவதும் கடைகள் மூடப்படுகிறது. யாரோட தலைமையில, ஜோசப் அவர்களோட தலைமையில. சரிங்களா? அதுக்கப்புறம் 1920 ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த ஒத்துழையாமை இயக்கம் அறிவிக்கப்பட்டது ஜோசப் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் தொழில் பயங்கரமாக இருக்கார். மதுரையில் கொடி கட்டி பிறகுறாரு, இலம் வாங்கிட்டாரு, வீடு கட்டிட்டாரு. ஸோ அந்த பணம் காய்க்கும் மரமாக இருந்த அந்த வக்கீல் தொழில் ஒத்துழையாமை இயக்கம் என்னங்க, கவர்மெண்டோட ஒத்து போகாமல் வக்கீல்லாம் புறக்கணிக்கணுங்கிறாங்களே, அதனால அவர் வக்கீல் தொழிலை விட்டு கதராரை உறுத்துறாரு, அந்நிய துணிகளை கொளுத்துறாரு. மதுரையில் இருக்கிற பங்களாவை காலி செஞ்சு காந்தியோட அகமதாபாத்தில் இருக்கிற சபர்மதியிலேயே போய் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாராவது இப்படி பண்ண முடியுமா? சுதந்திரத்துக்கோசரம் பணம் காய்க்கும் மரமாக இருந்த தொழிலை விட்டுட்டு பெரிய பங்களா விட்டுட்டு ஆசிரமத்தில் போய் தங்கியிருக்காரு அவர் மனைவியோட. சரிங்களா? அங்கே ஆசிரமத்தில் தங்கினப்ப தான் ஜோசப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேருக்களின் பழக்கமாகுது. நேருக்கள் அப்படின்னா மோதிலால் நேரு அப்பா பையன் ஜவஹர்லால் நேரு 2 பேத்துக்கு கூட நல்ல தொடர்பு ஏற்படுது. சரிங்களா?
ஏன்னா இவரே ஒரு பெரிய மேதை, அவரும் ஒரு வக்கீல், இவரும் ஒரு வக்கீல். சரிங்களா? ஸோ மோதிலால் நேருவோட அழைப்பை ஏற்று அலகாபாத்தில் நடத்தி வந்த இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற பத்திரிகை, யாரோட? மோதிலால் நேருவோட இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற பத்திரிகை. ஜவஹர்லால் நேரு ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரால்டு, நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகை. அப்பா நடத்திட்டு வந்த, மோதிலால் நேரு நடத்திட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட். அந்த பத்திரிகையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பொறுப்பேற்றிருக்காரு. ஆசிரியர் பொறுப்பேற்றிருக்கும் போது காந்தியடிகளும் மோதிலால் நேரு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன மனசுல படுதோ அந்த தைரியமாக ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரீடிங் பிரபு, லார்டு ரீடிங்னு ஒரு தண்டனகா டான் இருந்தார். அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர, அந்த 1920 வைசிராயா இருந்தப்ப நிறைய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். அவரோட வன்முறை போக்கை மிகப்பெரிய அளவில் வன்மையாக சாடியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? ஸோ ஜார்ஜ் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ராஜாஜி மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட முன்னாள் தலைவியார்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஆனால் அன்னிபெசன்ட் அம்மையாரோட பிற்போக்கு கருத்துக்களை எதிர்த்து எழுதினார். என்னதான் தலைவராக இருந்தாலும் அவங்க பேச தப்பு. சரிங்களா? ஏன் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாதி பிரச்சனையை, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பிரச்சனையை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிற மாதிரி வருன்றனால அவங்களோட பிற்போக்கு கருத்துக்களை எதிர்த்து எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுவார், அவங்க ஒரு கேஸை போட்டு நேரு குடும்பத்தினை கைது செய்து ஆக்ரா சிறையில் வைக்கும்போது நேரு குடும்பத்தோட ஜோசப் அவர்களும் கைது செய்யப்பட்டார். சரிங்களா? அப்ப ஜெயில இருந்தப்ப இவருக்கு என்னாச்சு அப்படின்னா, கோவிந்த் வல்லபந்த், புருஷோத்தமன் தாண்டன், மகாதேவ் தேசாய், இந்த மாதிரியான சென்ட்ரல் இருக்கிற மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர்களோட பேசி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அங்கிருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறார். அதாவது எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பெரியார்களோட ஒரு பழக்கமாகி க்ளோஸ் ஆகிறார். ஃபர்ஸ்ட் அன்னிபெசன்ட் வராங்க, அதுக்கப்புறம் ராஜாஜி மூலமா காந்தி மூலமா நேரு மூலமா இன்னும் நிறைய பேர். சரிங்களா? அதற்கப்புறம் சிறையிலிருந்து திரும்பியிருப்பார் இல்லையா, சென்னை சிறையிலிருந்து திரும்பின உடனே காந்தி வந்து பார்த்தீங்கன்னா யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார். நியூ இந்தியா வேற, யங் இந்தியா வேற. அந்த யங் இந்தியாவோட ஆசிரியராக 6 மாதம் பணிபுரிஞ்சிருக்காரு, 1923 செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும். சரிங்களா? இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது 1923 ஜனவரி 1. அப்போ சுயராஜ்ய கட்சியில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ்ன்னு பிரிவாங்க, மாற்றம் விரும்புவோர் மாற்றம் விரும்பாதோர்னு. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் விரும்புவோர்னு சொல்லி அரசியலில் ஈடுபட்டு சட்டசபையில் போகும்போது சில பேர் அதெல்லாம் வேணாம், காந்தி ஜெயிலேருந்து வர வரைக்கும் நாங்கள் ஆக்கப்பூர்வ சுதேசியில் ஈடுபடுறோன்னு இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, ராஜாஜி இவர் க்ளோஸ் இல்லையா, அதனால மாற்றம் விரும்பாதவராக ராஜாஜியோட இருந்திருப்பார். இதுக்கப்புறம் இவர் பண்ண வரலாற்றில் மிகப்பெரிய சம்பவம் தான் வைக்கம் சத்தியாகிரகம். நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெரியாரை நம்ம சொல்றோம் இல்லையா, ஆனால் முதல்ல வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் தான். 1924 மார்ச்ல ஜோசப் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற கேலப்பன் அவரை கூப்பிட்டனால அங்க போய் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்திருப்பார். 6 மாசம் சிறை தண்டனை பெற்றுவார், ஏப்ரல் 11. சரிங்களா? அப்ப காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கிறப்ப ஒரு கடிதம் எழுதுவார் ஜோசப் அவர்களுக்கு. ஏன்னா அவர் கூட தானே எங்க இந்தியா அங்க இருந்தார் இல்லையா. அவர் என்ன சொல்லுவார்னா, அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு சாமி கோயிலோட நடையில அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது, ஈழவ சமூக மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்துக்கள் பிரச்சனை, இந்துக்கள் அல்லாத ஒருவர் இத்தகைய இயக்கத்துக்கு தலைமை ஏற்பது சரியில்லை, ஏன்னா நீங்க ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜோசப்புக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். இது ஒரு சமுதாய உரிமை போராட்டம். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் கோயில்னா அது ஒரு கோயில், அங்க ஒரு மக்கள் வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை. ஸோ இந்த தீண்டாமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனை. அந்த சமுதாய உரிமை பிரச்சனைக்கு சாயம் பூசுவதை ஜோசப் விரும்பல. அதனால காந்தியடிகளோட கருத்து வேறுபாடு ஆயிப்போச்சு. ஜோசப்போட கருத்து என்னன்னா, நீங்க ஒரு ஹிந்து, நீங்க கிலாபத் இயக்கத்துக்கு நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு தலைமை ஏற்கும் போது நான் ஏன் ஒரு கிறிஸ்டினா இருந்துகிட்டு இந்துக்களின் வைக்கம் சத்தியாகிரக பிரச்சனைக்கு பங்கேற்க கூடாது? ஸோ இது நீங்க ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறீங்க, இது ஒரு இரட்டை நிலைப்பாடுன்றனால காந்தியோட ஒரு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஆகிப்போச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுமக்களோட வரிப்பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு, ஏன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் தான் சொல்லுது,
பொதுப்பாதையில பொதுமக்கள் நடந்து செல்வதை தடை அப்படிங்கிறது ஒரு சமுதாய உரிமை பிரச்சனை அப்படின்னு பயங்கரமா வாதாடுறாரு. ஆக்சுவலா இவங்க எல்லாம் கைதானதுக்கு அப்புறம் ஜார்ஜ் ஜோசப் என்ன பண்றாரு, பெரியாருக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப்பின் அழைப்பின் பேர்ல தான் வைக்கமுக்கு போய் அந்த போராட்டத்துல பங்கேற்கிறார். ஸோ வைக்கம் சத்தியாகிரகத்தை முதலில் ஆரம்பித்தவர்கள் கேளப்பன், அதை தொடர்ந்து ஜார்ஜ் ஜோசப். மூணாவதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கைது செய்ததுக்கு அப்புறம் பெரியார் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. ஜார்ஜ் ஜோசப் சொல்லி தான் நான் வைக்கம் சத்தியாகிரகத்துக்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குடியரசு இதழில் வந்து பார்த்தீங்கன்னா 1921 மே 1 எழுதியிருக்காரு. சரியா? ஒருவேளை நம்ம கேரளா ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது ஜார்ஜ் ஜோசப் அவர்களோட பங்களிப்பு அந்த புத்தகங்கள்லாம் இடம்பெற்றிருக்கலாம். ஸோ நம்ம இதுலேயும் இருக்குது. 10th ஒரு சின்ன காலமாக தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது இல்லாமல் நிறையா பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ மறுபடியும் வைக்கத்திலிருந்து மறுபடியும் மதுரை வந்த ஜோசப் என்ன பண்ணுறார், வக்கீல் தொழிலை துவக்குகிறார். ஏன்னா இவருக்கும் காந்திக்கும் கொஞ்சம் வேறுபாடானோன்னே ரொம்ப நாளாக விட்டிருந்த வக்கீல் தொழிலை மறுபடியும் தொடங்குறாரு. ஆனாலும் காந்திக்கும் அவருக்கும் இடையே இருந்த நட்பு, கருத்து வேறுபாடு இருந்தாலும் நட்பு தொடருது. சரிங்களா? ஸோ 1925 ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி என்ன பண்ணுறாரு, ஜோசப்பின் வீட்டில் தங்கியிருந்த போது தான் மறுபடியும் மதுரை வராரு. 25 பக்கமாக மதுரை வரும்போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் நட்பு தொடருது. ஒரு மதுரை வரும்போது மறுபடியும் ஜோசப் ஒரு வீட்டில் தான் தங்குறாரு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சாதாரண உடை அணிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அந்த கிராம மக்களோட வறுமையும் ஏழ்மையும் பார்த்த வந்து காந்தியடிகள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டிருப்பாரு, பைஜாமா மாதிரி நீளமாக போட்டிருப்பாரு. அங்கே வந்து கிராம மக்கள் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, கோமணம் கட்டிக்கிட்டு, தலையில் ஒரு உருமாலை மாதிரி கட்டிக்கிட்டு வந்து பார்த்தோன்னே தான் இவர் கொஞ்சம் சேமாக போயிடும். என்னோட குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரையாடை மட்டும் அணிஞ்சிட்டு இருக்கும்போது நான் இவ்வளோ நீளமான துணி அணி வருது சுயநலமானதுன்னு சொல்லிட்டு மதுரையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, சாவர வரைக்கும் ஒரே ஒரு வேட்டி மட்டும் தான் கட்டியிருப்பார் இடுப்பில். அந்த லுக்குக்கு மாறுந்து மதுரை அப்படிங்கிறது தெரியும். யாரோட வீட்டிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப்போட வீட்டில் தான். சரிங்களா? ஸோ 1925 38 வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ஜார்ஜ் ஜோசப் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தார். ஏன்னா மதுரையில். அது மட்டும் இல்லாமல் ராஜாஜிக்கும் இவருக்கும் இடையே அந்த நட்பு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு. இந்த அரசியல்னு வரும்போது அவங்க இன்னுமே ஸ்ட்ராங்கு. சரிங்களா? நம்மளுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராஜாஜி மூலமா ஜோசப் அவர்களுக்கு அறிமுகம் யார் ஆகிறாங்கன்னா காமராஜர் அவர்கள் ஆகிறாங்க. ஆக்சுவலாக காமராஜர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களையும் அவரோட மனைவியான சூசனையும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு தாய் தந்தையாக கருதியிருக்கார். அவங்க வீட்லேயே இருந்திருக்கார். 1933 காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஒரு குண்டு வெடிப்பு வழக்கில் சம்மந்தப்படுத்தி ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைச்சிடறாங்க. ஆனால் ஜோசப் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகன் மாதிரி நினைச்ச காமராஜருக்கோசரம் ஆஜராகி வாதாடி அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானது அப்படின்னு சொல்லி நிரூபித்து காமராஜ் அவர்கள் குற்றமற்றவர்னு நிரூபித்து சிறையிலிருந்து விடுவிச்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். சரிங்களா? 1937 வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஆட்சி அமைக்கும் போது ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா மத்திய சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே. சரிங்களா? அதுக்கப்புறம் தன்னோட 50வது வயதில் 1938 மார்ச் 5 உடல்நிலை ஏதோ ஒரு பிரச்சனையாகி மதுரை அமெரிக்கன் மிஷன் மருத்துவமனையில் அவர் இறந்துடுறாரு. ஆனால் அவர் இறக்கும்போது அவருக்கு 50 வயசு தான். ஆனால் 50 வயசுலேயே இவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்காரு. கேரளாவில் பிறந்து தமிழர்களுக்காகவே போராடி தமிழ்நாட்டில் இறந்த மாபெரும் மனிதர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? கேரளாவில் பிறந்து மதுரை மக்களுக்காகவே தன் வாழ்நாளை பொதுப்பணிக்காகவே அர்ப்பணித்து அவரோட எல்லாத்தையுமே இழந்திருக்கார். சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டோர் நலனில் அக்கறை கொண்டவர். குற்ற பரம்பரையினர் பழங்குடியிற்காக மதுரையில் போராடி இருக்காரு. கேரளாவில் இருந்த ஒதுக்கப்பட்ட ஈழவ மக்களுக்கோசரம் போராடி இருக்காரு. அவரோட சொத்தை திறந்திருக்காரு, வேலை விட்டுருக்கிறாரு, பங்களா விட்டுருக்கிறாரு. விடுதலைக்கோசரம் பாடுபட்டவர். பதவி கவர்ச்சியில் மனதை பறி கொடுக்காதவர் அப்படின்னு சொல்றாங்க. மனம் ஒரு மன அடிமை, ஒரு மோசமான அடிமை அப்படின்னு சொல்றாரு. எதா இருந்தாலும் மனதில் இருக்கிற அந்த உரிமை தீயை எதாலையும் அழிக்க முடியாது. சமுதாய பாகுபாட்டுக்கோசரம் நீதி கட்சியை மிகப்பெரிய அளவில் எதிர்த்திருக்காரு. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஜார்ஜ் ஜோசப்போட மனைவி அவங்களுக்கு பொருந்தும். யோசிச்சு பாருங்க,
வக்கீல் தொல்லை பணம் கொட்டுது, அவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்தவங்க புருஷன் சொன்னாங்க அதுக்கோசரம் அதை விட்டுட்டு அவங்களோட ஆசிரமத்துக்கு போய் தங்கியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு இதாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வாரா இவரை பற்றி எழுதும்போது ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்களில் தலை சிறந்து நிற்பவர்களில் முன்னணியில் நிற்பவர் அப்படின்னு வாரா சொல்றார். தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமுக்கு கேட்குறாங்களோ இல்லையோ இவங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பி வரதராஜலு நாயுடு. ஆக்சுவலாக 2024 நடந்த 5 நடந்த தேர்வுக்கு முன்னாடி இவர் பேர்லாம் பெருசாக வந்ததில்லை. ஆனால் 25 2 எக்ஸாமில் அடுத்தடுத்து இவரோட கேள்வி வந்துச்சு. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வரதராஜலு நாயுடு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1887 ஜூன் 4 என்னோட ஊரான சேலம் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் பிறக்கிறார். சரிங்களா? ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலக்கிழார், நிலச்சுவாந்தர், வசதியான குடும்பம் தான். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறார், ராசிபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்து கல்வி கற்கிறார். சித்த வைத்தியிலையும் ஆயுர்வேதத்திலையும் புலமை பெறார். சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துலேருந்து சென்னை வந்து சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் பட்டதுனால இவரை டாக்டர் வரதராஜல் நாயுடுன்னு அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் உயர்நிலை பள்ளியிலே என்ன பண்ணுறாரு, இந்த வங்காளத்தில் தோன்றிய வந்தே மாதரத்தி இவரோட நெஞ்சிலையும் அணையாமல் எரிந்தது. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா முற்போக்காளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு ஸ்கூல் டைம்லேயே. அந்நிய துணி புறக்கணிப்பு, சுதேசி போன்ற லட்சிய விதைகளை அவரோட படித்த மாணவர்களோட நெஞ்சில் விதைச்சதுனால இவர் என்ன பண்ணுறாரு, பள்ளியிலேருந்து நீக்கிறாங்க. பள்ளியிலேருந்து நீக்கப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, அரசியலில் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மருத்துவம் கற்றுக்கிட்டு டாக்டர் ஆகிறார். சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. ஆக்சுவலாக ஸ்கூல் அவுட் சோர்ஸில் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வாத்தியாராக இருந்தாரா இல்லை ஸ்டூடெண்டாக இருந்து நீக்கினாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரியா? ஸோ மருத்துவ தொழிலை 1917 துறந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட பாடல்களில் மனதை பறி கொடுத்தவர். அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி, அப்போ அந்த 1917-18 காலகட்டங்களில் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து தான் இந்தியா சூரியோதயம்லாம் எழுதிட்டு இருந்திருப்பார். ஸோ அரசியலுக்கு வர தேசிய காங்கிரஸில் சேரன்னு சொல்லி முடிவு பண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் முதல்ல பாரதியார்கிட்ட போய் பாண்டிச்சேரியில் சந்தித்து அவரோட ஆசி பெற்றுக்கிட்டு தான் சென்னை வர்றார். சென்னை வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரும் ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்க நடவடிக்கைகளில் பங்கேற்கிறார். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையோ அப்படின்னு ஒரு காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா? என்ன காம்பினேஷனு? லால் பால் லால். மகாராஷ்டிராவோட பாலகங்காதர திலகர், பஞ்சாபின் லாலா லஜபதி ராய், வங்காளத்தின் பிபின் சந்திரபால். சரிங்களா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லால் பால் லால் ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஒரு ட்ரையோ இருந்துச்சு. அது யாருன்னா நாயக்கர், நாயுடு, முதலியார். நாயக்கர்னா ஈவே ராமசாமி நாயக்கர், நாயுடு அப்படின்னா வரதராஜல் நாயுடு, முதலியார்னா திருவி கல்யாண சுந்தர முதலியார். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரையோ இங்கே தமிழ்நாட்டில். சரிங்களா? ஏன் அப்படின்னா வரதராஜல் நாயுடும் திருவிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் நலனில் மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிச்சவங்க. சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஜோசப் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வரதராஜல் நாயுடும் திருவிக்காவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1918 மதுரை ஹார்வி தொழிற்சாலை வேலை நிறுத்தத்தை ஆதரித்து ஊக்குவித்து எழுச்சி உரையாற்றினார். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற இந்த அவுட் சோர்ஸில் கேள்வி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல கேட்டாங்க. 1918 மதுரை ஹார்வினாவே யாரு? திருவிக்கா, அப்புறம் வரதராஜல் நாயுடு. சரிங்களா? இதே மாதிரி வஉசி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மில்லு. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி தான் வரும். மதுரையில் இருக்கிற மில் தான் அது. அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரிங்களா? அது ஒரு வருஷம். ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சரியா? ஹார்வி அப்படின்னாவே வரதராஜல் நாயுடு, திருவிக்கா 1918. சரியா? ஸோ வரதராஜல் நாயுடு எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மேடை பேச்சு. எளிய இனிய காந்த கவர்ச்சியோடு ஆள்காட்டி விரலை உயர்த்தி பேசக்கூடிய நாவன்மை. ஸோ இப்போலாம் பேசும்போது ஆள்காட்டி விரலை நீட்டி நீட்டி பேசுகிறாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் மேடை பேச்சு கொண்டு வந்ததே வரதராஜல் நாயுடு தான். சரியா? அவர் அடிக்கடி இந்த மாதிரி பேசுனால அவமதிப்பு, அரசாங்கத்தை அவமதிக்கிறாருன்னு குற்றம் சாட்டி 18 மாதம் சிறை தண்டனை ஆங்கில அரசாங்கம் கொடுத்துச்சு. அவருக்கு சார்பாக வாதாடி
அவரை வெளியே கொண்டு வந்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். சரியா? ஸோ ராஜாஜி அவருக்கு சார்பாக வாதாடும் போது ராஜாஜியோட துணை நின்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஆதிநாராயண செட்டியார், மதுரையில் இருக்கிற ஜார்ஜ் ஜோசப், ஆர்எஸ் வரதராஜுலு. இவர் வேறவர், அவர் வேறவர். அப்புறம் தான் குற்றமற்றவர்னு தீர்ப்பளித்து வெளியே வந்துட்டார். சரிங்களா? 1919 சிறையில் இருந்த வரதராஜு என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற வார இதழை துவக்குகிறார். ரொம்ப முக்கியம், இதுதான் டிஎன்பிசியில் கேட்டாங்க. அந்த இதில் ஆங்கில அரசாங்கத்தையும் ஆளுநரையும் எதிர்த்து தொடர்ந்து கட்டுரை எழுதுறார். 1919 தமிழ்நாடு. சரிங்களா? சென்னையில் அப்போது ஆளுநராக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்லன் பிரபு. இந்த ஆளு தான் என்ன பண்ணுவார், அன்னிபெசன்ட்டை கூப்பிட்டு மறுபடியும் இங்கிலாந்தே போயிடுங்க அப்படின்பாரு. இந்த ஆளோட எண்ணம் தாட்டு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியர்கள் சுயமாக சிந்திப்பதற்கோ சுதந்திரமாக வாழ்வதற்கோ அருகதையற்றவர்கள் அப்படின்னு பேசுவார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்லன் பிரபு. ரொம்ப ஒரு கொடூரமான கன்னிங்கான ஆள். ஆனால் இந்த ஆளை எதிர்த்து எழுதக்கூடிய நெஞ்சுரம் யாருக்கு இருந்துச்சுன்னா வரதராஜன் நாயுடுக்கு தான் இருந்துச்சு. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு இதெல்லாம் 2 கட்டுரைகள் எழுதுறாரு. அந்த 2 கட்டுரைகளும் அரசு அநாகரிகமானவை அப்படின்னு சொல்லி மறுபடியும் 9 மாதம் பிடிச்சி ஒரு சிறையில் போட்டுறாங்க. சரிங்களா? ஆனால் நான் கருத்து சுதந்திரத்துக்கோசரம் எதையும் இழப்பேன் அப்படிங்கிறதுக்கு தயாராக இருந்த வரதராஜுலு என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் 1929 வெளியே வந்து பெரியகுளம் தாலுகா பகுதியில் மாநாட்டில் தடை உத்தரவை மீறி மறுபடியும் பேசி மறுபடியும் 9 மாதம் கடுங்காவல் பண்ணுறாரு. 3 வருஷம். ஃபஸ்ட்டு 18 மாதம், மறுபடியும் 9 மாதம், மறுபடியும் 9 மாதம் பேசி பேசி ஜெயிலுக்கு போறாரே தவிர பேச விட மாட்டேன், கருத்து சுதந்திரம் என்னோடது, யாரும் பறிக்க முடியாதுங்கிற கருத்தில் உறுதியாக இருந்தவர். சரியா? அடுத்து இவரும் ஹரிஜனர் சேவையில் முன்னோடியாக இருந்தவர். காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஹரிஜன சங்கத்தை 1932, 33 காலகட்டங்களில் உருவாக்குவார். அப்போ உருவாக்கும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அப்படி அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவரது பயண செலவை ஏற்ற வள்ளல் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜன் நாயுடு அவர். சரிங்களா? சரி, அந்த பணத்தை வந்து ஏற்றுக்கிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர். அந்த சுற்றுப்பயணத்துக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பார். சரிங்களா? அந்த சுற்றுப்பயணத்தோட பயணச்செலவை ஏற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷி லிங்கம் செட்டியார். சரியா? அவரை பற்றி நம்ம கீழே பார்ப்போம். சரியா? 1920 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி திருப்பூர் வந்தப்போ வரதராஜுலு வீட்டுக்கு தான் தங்கியிருக்காரு. ஸோ மதுரை வந்தப்போ ஜார்ஜ் ஜோசப் வீடு, திருப்பூர் வந்தப்போ வரதராஜன் நாயுடு. சரியா? ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மகளிர் கூட்டத்துக்கு வந்து பிளான் பண்ணி வந்து மகளிர் கூட்டத்தை திருப்பூரில் கூட்டும்போது வரதராஜன் நாயுடு அவர்களோட மனைவி கழுத்து காதில் போட்டிருந்த நகையை வந்து கலட்டி கொடுத்துட்டாங்களாமா. என்னென்ன பாருங்க, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இவங்க மனைவி செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்குது. சரிங்களா? 1921 மீண்டும் சேலம் வந்த போதும் வரதராஜுலு வீட்டில் தான் தங்கியிருக்காரு. ஏன்னா இவரே சேலம் மாவட்டம் ராசிபுரம் தானே. ஸோ திருப்பூர் வந்தப்பையும் இவர் வீட்டில் தான் சேலத்தில் தங்கியிருக்காரு, சேலம் வந்தப்பையும் இவர் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. சரியா? ஒத்துழையாமைக்கு ஒத்துழைப்பு. 1922 ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கைது செய்வாங்க. ஏன்னா சௌரி சௌரா சம்பவத்தை தொடர்ந்து நாடெங்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு அலைவு நின்றுருக்கும். ஆனால் வரதராஜ நாயுடு அவருக்கே உண்டான ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா காந்தி விடுதலை ஆகிற வரைக்கும் நான் வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடிதம் எழுதினோடனே கவர்மெண்ட் சும்மா இருக்குமா, இவர் காரை ஏலத்தில் விட்டுரும், வீட்டு வந்து ஜப்தி பண்ணிடும், போராடி வாங்கிடுவார். சரியா? இதுக்கப்புறம் ஜாதிய வேற்றுமைக்கு எதிர்ப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் பெரியார் பற்றி படிக்கும்போது பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேரன் மாதேவி குருகுல பள்ளி. ஆல்ரெடி நாம் அதை பார்த்துருப்போம். வாவேஸ் ஐயர் நடத்தியிருப்பார். சரிங்களா? அது என்ன சொல்லி நடத்துவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வீரர்களை நாட்டுப்பட்டு மிக்க வீரர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இல்லத்தோட நோக்கம்னு சொல்லியிருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 1925 23 காலகட்டங்களில் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான். அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி ஒரு குருகுலம் நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் காங்கிரஸ் நிதியிலேருந்து கொடுத்துருப்பார். மேலும் ஆயிரக்கணக்கான பணத்தை வாங்கி கொடுத்துருப்பார். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
சேரன்மாவி குருகுலம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த குருகுலத்துல பிராமண மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருகுலத்துக்குள்ளேயும் மற்ற மாணவர்களுக்கு குருகுலத்துக்கு வெளியேயும் சாப்பாடு போறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துட்டு இருந்த நிதியை நிறுத்திடுவார். இந்த வேறுபாட்டை பெரியாரோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கண்டித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ நாயுடு திருவிக்கா. சரிங்களா? இது பெரிய சர்ச்சையான அந்த குருகுல பொறுப்பிலிருந்து வாவேசு ஐயர் விலகிடுவாரு. பெரியார், திருவிக்கா, ராஜாஜி, எஸ் ராஜன் எல்லாருமே அதே டைம்ல காங்கிரஸ்ல இருந்து வெளியே போயிடும் கொஞ்ச நாளைக்கு. சரிங்களா? அதுல இருந்து விலகிதான் பெரியார் என்ன பண்ணுவாருன்னா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். சரிங்களா? ஸோ இவங்க விலகியதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஜாதி வேறுபாடு பற்றிய கருத்து வேற்றுமை அப்படின்னு சொல்லி டேவிட் டர்னால்ட் அப்படிங்கிறவர் ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. 1929 வரதராஜ நாயுடு மறுபடியும் காங்கிரஸ்ல விலகி சேர்ந்து ஆரிய சமாஜத்துல சேர்ந்துருவார். இவர் மட்டும்தான் வேற மாதிரி போவார். சரிங்களா? நாயுடு காங்கிரஸ்ல இருந்த போது நீதி கட்சியை மிக தீவிரமாக எதிர்த்திருப்பார். சரிங்களா? ஒருவேளை அப்படி செய்யல அப்படின்னா நீதி கட்சி இன்னமே கொடிகட்டி பறந்திருக்கும் அப்படின்னு திருவிக்கா சொல்றாரு. சரிங்களா? நீதி கட்சியோட செல்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குறைச்சதுல ஒரு முக்கிய பங்கு வரதராஜ நாயுடு அவர்களுக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை ராஜதானியில் நடைபெற்ற ஆலை நுழைவு போராட்டத்தில் தீவிர பங்கேற்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ நாயுடு. சரிங்களா? ஸோ பாரதியார், திருவிக்கா, சுப்பிரமணியர் ஆகியோரை தொடர்ந்து இவரும் தேசிய இதழில் துறையை பேணி பாதுகாத்தவர். இதழியல்ல தேசியத்தை பாதுகாத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ நாயுடு. சரிங்களா? வரதராஜ நாயுடு 1916 மங்களம் சண்முக முதலியார் மற்றும் சுப்பிரமணிய சிவா பொருளாதார நெருக்கடியில் நடத்தி வந்த பிரபஞ்சமித்திரன் என்ற இதழை இவர் வாங்கி ஆசிரியராக இருந்து 1918 சிறை செல்லும் வரை சிறப்பாக நடத்தினார். இது 2025 நடந்த குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் தான் இந்த புக்கெல்லாம் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ 1916 அந்த பிரபஞ்சமித்திரன் அப்படிங்கிற இதழை யாரு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா மங்களம் சண்முக செட்டியார், சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? ஸோ அவங்க நிதி நெருக்கடி ஏற்படும் போது அந்த பிரபஞ்சமித்திரன் இதழை வாங்கி நடத்தியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ நாயுடு. ஸோ அந்த பத்திரிகை ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து பயங்கரமான கட்டுரைகளை எழுதுனதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் ஈட்டுத்தொகை கேட்டு அந்த இதழ் முடக்கப்பட்டது. அப்ப அந்த இதழுக்கும் வரதராஜ நாயுடுக்கும் துணையாக நின்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா TS சொக்கலிங்கம். அவரை பேனா மன்னர்னு சொல்லுவாங்க. சரியா? வஉசியோட வார்த்தைகளில் கூற வேண்டுமென்றால் காலம் சென்ற ஜி சுப்பிரமணிய ஐயரை போல டாக்டர் நாயுடும் பத்திரிகை உலகில் தனிச்சுடராக விளங்கினார். தேசிய ஆதர்சங்களுடன் வெற்றிகரமாக ஒரு தேச பாசை பத்திரிகையை நடத்திய வீரர்களில் நாயுடுவை காலஞ்சென்ற சுப்பிரமணிய ஐயருக்கு இணையாக சொல்லலாம். சுப்பிரமணிய ஐயர்னா யாரு? இந்துவையும் தமிழில் முதல் செய்தித்தாளான சுதேசமித்திரனையும் தொடங்கிய சுப்பிரமணிய ஐயர். அவருக்கு இணையாக இவரை சொல்லலாம் வஉசி சொல்றார். அதே மாதிரி ஆங்கில இதழ் துவங்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய இவரு 1932 இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டை துவங்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் யாரு தொடங்கினது? இவர் தொடங்கினதான். இன்ன வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் 1930 57 வரைக்கும் வரதராஜ நாயுடு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தனி இடம் பதித்தவர். 32 உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம் எல்லாத்திலையும் கலந்துகிட்டாரு. இந்தியா 1947 விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் 51 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற மேலைக்கு சேலம் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியின்றி தேர்வானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ நாயுடு. எந்த தொகுதி? சேலம் தொகுதி. அதே மாதிரி 52 நடைபெற்ற பொது தேர்தலில் வரதராஜ நாயுடு என்ன பண்றாரு? சேலம் தொகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளரான மோகன் குமாரமங்கலத்தை தோற்கடித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். சேலத்துல கம்யூனிஸ்ட் சேலம் அரசியல்னு வரும்போது மோகன் குமாரமங்கலம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டு. ஏன்னா இப்ப இருக்கிற சேலம் அரசு மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியும் மோகன் குமாரமங்கலம் அவரோட பேர்ல தான் இருக்கு. அவரையே எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்காரு. சரியா? அது மட்டும் இல்லாம வரதராஜ நாயுடு பெரியாருக்கும் காமராஜருக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருந்தவர். 1957 ஜூலை 23 அவர் இறந்துட்டார்.
ஸோ தொழிலாளர்களோட உரிமைக்காகவும் சாதி பாகுபட்ட தமிழர் சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காக உரத்த குரல் கொடுத்த முற்போக்கு சிந்தனையின் முன்னோடி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ நாயுடு. அவர் அந்த ஆள்காட்டி விரலை நீட்டி நீட்டி எளிய கருத்துக்களை பாமரருக்கும் புரிய வைக்கக்கூடிய மேடை பேச்சுக்கு முன்னோடி. தமிழ்நாட்டு காங்கிரஸில் கொடி கட்டி பறந்தார். சரிங்களா? ஸோ வரதராஜன் நாயுடு, ஜார்ஜ் ஜோசப்பு, சண்முகம் செட்டியார் 3 பேரையும் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டின் திரியிடங்கள் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காங்கிரஸை விட்டு விலகி ஆரிய சமாஜத்தில் சேர்ந்து இந்தியா இந்துக்களின் நாடுன்னு சொன்னது மட்டும்தான் அவரோட பிற்போக்குவாதம். சரியா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜன் நாயுடு இருந்து வந்தது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுடன் எந்தவித சமரச பேச்சும் கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அது ஆரிய சமாஜத்துக்குள்ளே போகும்போது அது அந்த மாதிரியான இது மனநிலைக்கு வரலாம். ஆனால் அது அவர் பேசியிருக்க தேவையில்லை. சரியா? இத்தகைய பற்றிய தனிப்பெரும் தலைவரை பற்றிய விரிவான வாழ்க்கை வரலாறு வேண்டும் என்று தேசிய சங்கநாதம் அப்படிங்கிற பெயரில் டாக்டர் வரதராஜன் பற்றி எழுதிய பேசுமணி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார். தேசிய சங்கநாதம் வரதராஜனை பற்றி எழுதிய ஒரு நூல். சரியா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகக்கூடிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமையார்னு வந்து பார்த்தீங்கன்னா TS அவினாசிலிங்கம் செட்டியார், கோயம்புத்தூர்கார். சரியா? ஸோ TS அவினாசிலிங்கம் செட்டியார் வந்து பார்த்தீங்கன்னா 1903 மே 5 திருப்பூரில் சுப்பிரமணிய செட்டியாருக்கும் பழனி அம்மாளுக்கும் மகராக பிறகுறாரு. இவர் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வளமான ஒரு வியாபார குடும்பம். இவர் திருப்பூரில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோவை லண்டன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலையும் சென்னை பச்சைப்பாளையும் பட்டப்படிப்பை முடித்து சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடிக்கிறார். பெரிய வளமான குடும்பம் தான். ஆனால் வக்கீல் தொழிலை விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு. காங்கிரஸில் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறார். கோவையில் அவினாசிலிங்கம் செட்டியாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிராண்டுங்க, பெரிய பணக்காரங்க. அதே மாதிரி சுதந்திர போராட்ட தியாகி, நிறைய வேலை பண்ணியிருக்காரு. சரிங்களா? காந்தி வந்து மெரினா கடற்கரையில் பேசிய பேச்சு இவரை கதராடை அணிய செய்தது. அதே மாதிரி 1930 மே 5 காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கோசரம் கைது பண்ணிடுவாங்க. அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை போராட்டத்திலும் பங்கேற்கிறாரு. சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு 2 தடவை 1930 உப்பு சத்தியாகிரகத்தையும் சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 32 இன்னொரு ஒத்துழையாமை இயக்கத்தையும் சரி, இவர் என்ன பண்ணுறாரு, சிறைக்கு போகிறார். சரியா? அதே மாதிரி காந்தியோட ஹரிஜன சேவை இயக்கத்தில் இவரும் அக்கறை கொண்டிருக்காரு. 1943 காந்தி தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது அவருடைய பயணச் செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டதோடு கோவை மாவட்டத்தின் போது காந்தியுடன் சென்றதோடு ஹரிஜன நல நிதிக்காக ரூபாய் 2 லட்சம் வசூல் செய்து கொடுத்துருக்காங்க. 1943 2.5 லட்சம்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு யோசிச்சிங்க. இவரோட கான்ட்ரிபியூஷனே அதிகமாக இருக்கு. இவர் கேட்டால் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. 2.5 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் எளிமையாக வாழ்ந்திருக்காரு. 4 தடவை சிறை சென்றிருக்காரு விடுதலை போராட்டத்துக்கோசரம். சரிங்களா? அரசியல் வாழ்க்கைன்னு சொல்லும்போது 1935 45 வரைக்கும் மத்திய சட்டமன்ற உறுப்பினராகி கொடி கட்டி பறந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் இருந்த காலகட்டத்தில் தான் ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காங்கிரஸ் இடையே மும்மணி போராட்டம் நடந்துச்சு. 1937 சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கான தேர்தல் நடைபெறும் போது ராஜாஜி வந்து சத்தியமூர்த்தி கிட்ட அவர் நிற்கிற தொகுதியை கேட்கிறாரு. பட்டதாரிகள் தொகுதியை கேட்கும்போது சரி ராஜாஜி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி அந்த தொகுதியை விட்டு கொடுத்துட்றாரு. அந்த தொகுதியில் நின்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஆதரவோட இவர் என்ன பண்ணுறாரு, ராஜாஜி வெற்றி பெறுறாரு. வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறாரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்திக்கு ஏதாவது கொடுப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இடம் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இடம் கொடுக்கவில்லை. இது ஒரு துரோகம் தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸோட அந்த இல்லத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன் இவரோட பேரில் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சுயராஜி கட்சியோட இதில் போட்டிருக்காரு. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்காரு. ரொம்ப பெரிய ஆளுமை. சரிங்களா? இதனால சத்தியமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா காமராஜரை ஆதரிக்கிறார். காமராஜரும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு வருகிறார்.
காமராஜரோட அரசியல் குருவே சத்தியமூர்த்தி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறான், அந்த காலகட்டத்தில் 2ஆக பிரியுது தமிழ்நாடு காங்கிரஸ். ராஜாஜி முகாம்னு ஒன்று பிரியுது, காமராஜர் முகாம்னு பிரியுது. சரிங்களா? ஸோ அவினாசிலிங்க செட்டியாரும் ஓபி ராமசாமி அவர்களும் காமராஜரோட முகாமில் தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1952லேருந்து 57 வரைக்கும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் 58லேருந்து 64 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், அதாவது 2 எம்பியாகவும் இருந்திருக்காரு. லோக்சபா ராஜ்யசபா 2லேயும் இருந்திருக்காரு. இவரோட மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கணிப்பு பங்களிப்பு தான். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் சேலத்தில் இருக்குதுங்க, கோயம்புத்தூரில் இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் +2 முடிச்சுட்டு ராமகிருஷ்ண மிஷனில் வந்து போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் போய் சீட்டெல்லாம் போட்டு வந்துட்டேன். அப்போ ஹாஸ்டலில் வந்து ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லாதனால நாங்கள் படிக்கலை. சரிங்களா? திருச்செங்கோடு வந்துட்டேன். சரிங்களா? ஆனால் அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஒழுக்கமாக பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்கூலும் அந்த காலேஜும். அங்கே காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் எல்லாத்துக்கும். பெரியநாயகம்பாளையத்தில் இருக்குது, போயிருக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ அவினாசிலிங்கம் செட்டியார் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இருந்துக்கிட்டே கல்வி பணியை மிகப்பெரிய அளவில் ஆற்றினவர். ஸோ 1930களில் காந்தியோட கல்வி காலடிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கல்வி நிறுவனங்களை துவக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, 3 ஹரிஜன மாணவர்களை கொண்டு கோவையில் அவருக்கு சொந்தமான பங்களாவில் பள்ளி ஒன்று தொடங்குறாரு. தொடங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா விளிம்புநிலை மக்கள்கிட்ட இருந்து தொடங்குறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பெரியநாயகம்பாளையத்துக்கு மாற்றுறாரு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் பெரியநாயகம்பாளையத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நிறைய எதிர்ப்பு வருது. போத்தனூருக்கும் கோவை மேட்டுப்பாளையத்துக்கும் இடையே இருக்கிற ஹரிஜன மாணவர்களை கொண்டே அப்பள்ளியை விரிவுபடுத்துறாரு. சரிங்களா? ஸோ அந்த பெரியநாயகம்பாளையத்தில் இருக்கிற பள்ளி வளாகத்துக்கு ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா அப்படின்னு பேர் சுமத்துறாரு. இப்போ வரைக்கும் இருக்கு ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா. சரிங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி கல்வி, உடற்பயிற்சி கல்வி, பாலிடெக்னிக்கு, ஆர்ட்ஸ் காலேஜு இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்ன வரைக்கும் நடக்குது. ஃபீஸ் கம்மி தான், பயங்கர ஒழுக்கமாக நிறைய இருக்குங்க அங்கே. சரிங்களா? ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க, வித்யாலய ஐயா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க. சரிங்களா? மனையியல் பல்கலைக்கழகம். ஸோ பெண்ணுரிமையிலையும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவினாசிலிங்கம் தான். சரிங்களா? கோயம்புத்தூரில் பெண்களுக்குன்னு ஒரு நர்சரி பள்ளியை துவக்கிறாரு. உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மனையியல் கல்லூரி, மனையியல் பல்கலைக்கழகமாக மாறுது. ஸோ அந்த மனையியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல, என்னவா இருக்கும். ஸோ இந்த மனையியல் அப்படின்னா என்னன்னா ஹோம் சயின்ஸு. சரிங்களா? ஹோம் சயின்ஸ், பெண்கள் சார்ந்த மனையில் குடும்பம், வீடு, ஊட்டச்சத்து, ஆடை வடிவமைப்பு, குழந்தைகள் மேம்பாடு, இது சம்மந்தமான ஒரு டிகிரியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அது பண்ணுறாரு. அந்த மாபெரும் முயற்சிக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலைங்க கடைசி வரைக்கும். சரியா? ஸோ கல்வி அமைச்சர் இங்கே தான் இவரோட ரோல் வருது. இவ்வளோ கல்வியில் இந்த அளவுக்கு பண்ணும்போது ஸோ இவரை பற்றி நன்றாக தெரிந்த டி பிரகாசம் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டு கல்வித்துறை பொறுப்பை அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ பிரகாசத்துக்கு அப்புறம் ஓமந்தூரார் வராரு. ஓமந்தூராரோட அமைச்சரவையிலையும் அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சராகவே தொடர்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த 1946 to 49 இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் அவினாசிலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டு கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றார். சரியா? அதாவது சென்னையில் இருக்கிற எல்லா மேல்நிலை பள்ளிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பயிற்சி மொழியாக மாற்றுறாரு. பெண் கல்விக்கும் முதியோர் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ இவரோட கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் தான் பாரதியார் அவர்களோட கவிதைகள் தேசிய உடைமையாக்கப்படுகிறது. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது இவரோட ஆட்சி காலத்தில் தான். அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்திலையும் தமிழுக்கும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கும் பேராசிரியர் பதவிகள் உருவாக்கப்படுகிறது. இவ்வளோ பெரிய வேலைலாம் பார்த்துருக்காரு பாருங்க. இவரோட இன்னொரு மிகப்பெரிய பங்களிப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நூலக இயக்கம். சென்னை மாநிலம், சென்னை ராஜதானி அப்படின்னா
தமிழ்நாடுன்னு பேர் மாற்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவோட சில பகுதிகள், ஒடிசாவோட சில பகுதிகள்லாம் சேர்ந்து சென்னை ராசதானி மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 52 தானே பிரித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை ராசதானி மாகாணம் தான் சொல்லுவாங்க. ஸோ சென்னை ராசதானியில் நூலக இயக்கத்தோட தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் கல்வி அமைச்சராக அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களின் பங்களிப்பு பெரியது. முறை சார்ந்த கல்வியும் முறைசாராத முதியோர் கல்வியும் இரு கண்களாக கருதினார். ஸோ பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்துவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூலக வசதி இன்றியமையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் நூலகங்களை கொண்டு வரதுக்கோசரம் சென்னை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்திய நூலகங்கள் சென்னை பொது மசோதா மெட்ராஸ் பப்ளிக் லைப்ரரி பில் அப்படிங்கிறத 1948 பிப்ரவரியில் கொண்டு வர்றாரு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வசதி இல்லாமல் விதிமுறை இல்லாமல் இருந்த நூலகங்களை சட்ட வரம்புகள் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கை இதுதான். சரிங்களா? இந்த நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் கொண்டு வந்த விவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை சட்டமாக்கிறதுக்கோசரம் ஒரு தேர்வுக்குழு அமைச்சாங்க. அந்த தேர்வுக்குழுவில் அவினாசிலிங்கம், பக்தவாச்சலம், முத்தையா செட்டியார், ராமசாமி முதலியார், வேதரத்னம் பிள்ளை, சரிங்களா, கோவிந்த நாயர், நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாம் சண்முகம், எம்ஆர் சுப்பராமன், சரிங்களா, எல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. சரிங்களா? சென்னை பொது நூலகங்கள் சட்டசபையில் விரிவாக விவாதிக்கப்பட்டு தேர்வுக்குழுவில் நன்கு பரிசீலனையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சட்டம் வருது. இந்த சட்டம் எதுக்கு ரொம்ப முக்கியமானதுதான், சென்னை மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா கிராமங்களிலும் நூலகங்கள் தொடங்குவதற்கு முக்கியமான ஒரு வழிவகுத்தது இந்த சட்டம் தான். வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை கொண்டு வந்தார் யாருன்னா அவினாசிலிங்கம் செட்டியார். அதனால தான் இவர் என்ன சொல்றாங்க, நூலக இயக்கத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு தாலுக்காவுக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போனீங்கன்னா காலையில் வரவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டே படிக்கிறவங்க வசதி இல்லாத பசங்க தான். சரிங்களா? அங்கே உட்காந்து தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. சரியா? காலையில் போவாங்க சாப்பாடு கட்டிட்டு, சாயந்தரம் வரைக்கும் இருந்து படிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நூலகம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் யார்? இவர் தான். சரியா? அடுத்து இவர் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரிய சாதனை தமிழ் கலைக்களஞ்சியம், தமிழ் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறத வெளியிட்டது. சரியா? இதுக்கு அவர் பக்கபலமாக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா MP பெரியசாமி தூரன் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவித்து அதற்கு பொறுப்பாளராக MP பெரியசாமி நியமிக்கிறார். அதே மாதிரி வனமலர் சங்கத்தின் முன்னணி உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் யார்? இந்த தூரன் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயோட தலைமை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இவர் துணையோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் களஞ்சியம், தமிழ் என்சைக்ளோபீடியாவை 10 வால்யூமை ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி குழந்தைகளுக்கான கலைக்களஞ்சியத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுத்தார். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி நூல் வெளியீடு. அவரோட இன்னொரு சாதனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியின் படைப்புகள் வெளியீட்டு கமிட்டியின் தலைவராக இருந்து காந்தியின் அனைத்து நூல்களையும் உள்ளடக்கிய 17 தொகுப்புகளாக தமிழில் வெளியிட்டது. காந்தி எழுதின எல்லா நூலையும் தமிழில் ரிலீஸ் பண்ணிருக்காரு. 17 வால்யூம் இருக்கான். இவரே வந்து ஒரு இவ்வளவு சாதனை பண்ணாலும் அவரோட இத்தனை சாதனைக்கு இடையிலையும் வேலைக்கு இடையிலையும் இவர் ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கார். நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. ஆதார கல்வியை புரிந்து கொள்ளல், காந்தியின் கல்வி பரிசோதனைகள், கல்விக்கு விழாக்களை பயன்படுத்துதல், நான் கண்ட மகாத்மா ரொம்ப முக்கியமான புக்கு, விவேகானந்தரின் கல்வி தத்துவம், வலிமையான எண்ணங்கள் போன்ற நூல்கள், கருத்து கருவூலங்கள். அதே மாதிரி இவரோட சுயசரிதையும் எழுதியிருக்காரு. அந்த சுயசரிதையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா த சேக்ரெட் டச் அப்படிங்கிறது. திருப்பூர் சுப்பிரமணிய அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் கல்விக்கு ஆற்றிய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நினச்சாலும் அவருக்கு நன்றியோடு இருக்கணும். பெரிய வசதியான குடும்பத்தில் சேர்ந்து ஆனால் அந்த வாழ்வியெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியாக எளிமையாக வாழ்ந்தவர். இந்திய அரசு என்ன பண்ணிருக்குது, பத்மபூஷன் விருது 1970 கொடுத்துருக்கு, GT பிர்லா விருது 1985 கொடுத்துருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கிராம வளர்ச்சி திட்டங்களுக்காக GT பிர்லா விருது கொடுத்துருக்கு. 1991 நவம்பர் 21
ஓய்வின்றி உழைத்த இந்த தியாக தீபம் 88 வயசுல நவம்பர் 1 1991 அணைஞ்சி. சரியா? ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கு அவினாசிலிங்கம் செட்டியார் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதன் மூலமாக மற்ற மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துனதில் எனக்கு சந்தோஷம்தான். சரியா? அடுத்து இன்னும் ஒரு தலைவர் இருக்காரு, அவரு தான் மதுரை காந்தி எம்.ஆர். சுப்பராமன். மதுரை காந்தி, மதுரை ஐயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்.ஆர். சுப்பராமன். சரிங்களா? மதுரை காந்தி யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்.ஆர். சுப்பராமன். எல்லை காந்தி யாருன்னா கபார்கான், கான் அப்துல் கபார்கான். சரிங்களா? பச்சை காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா. கருப்பு காந்தி அப்படின்னு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களை சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1905 ஆகஸ்ட் 14 ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே ஒரு பெரிய இடத்துல பிறந்து நாட்டு விடுதலைக்கோசரம் அவங்களோட அந்த சொஃபஸ்டிகேஷனான லைஃப்பை மிஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை இடம் பிடிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயலு ஐயர் காவேரி அம்மாள். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சௌராஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சௌராஷா பள்ளியில் சேர்ந்து மெட்ரிகுலேஷன் தேர்வில் 1921 ஜெயிச்சிருக்காரு. மதுரை சேர்ந்தவர் தான், சௌராஷ்டிரான்னு தெரியல எனக்கு. சரிங்களா? மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌராஷா இனம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மதுரையெல்லாம் இருக்கும்போது சௌராஷா அவங்களோட ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்கேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஒன்று பேசிப்பாங்க, ஆனால் அது ஸ்கிரிப்டடு கிடையாது. அதாவது அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் இல்லை. ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த மொழி போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸ்கூல் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பார். ஸோ யங் இந்தியா யாருது? காந்தி அவர்களது. சுதேசமித்ரன், ஜி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களது. அவங்களோட கட்டுரை எல்லாம் படித்து இவருக்கு தேசப்பற்று ஆல்ரெடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு பள்ளிப்படிப்பை முறிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ பர்வதவர்த்தினி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சுப்பராமன் என்ன பண்ணுறாரு? லண்டன் போகிறாரு. இவரும் லண்டன் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போகிறதுக்கு இவங்க ஃபேமிலி ரெடியாக இருக்கும்போது இவர் லண்டன் போகல. இங்கே போராட்டத்தில் பங்கேற்கிறார். 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாடுல கதர் ஆடை உடுத்தி காங்கிரஸோட மாநாட்டில் முதல்ல கலந்துக்கிறார். சரிங்களா? ஸோ அங்கிருந்து முடிச்சு வந்தோன்னே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனோட எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் கைது பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிறையில் இருக்கும்போது மதுரையில் காங்கிரஸை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கிறார். சரியா? ஸோ இங்கே பாருங்க, இது 2 ஆடா இருக்கும். சரியா? 1923 வேற, சைமன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27 பக்கமாக தான் வரும். சரிங்களா? ஸோ அதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை வரும்போது இடையில இன்னொரு தடவை போயிருப்பாரு. அந்த பாயிண்ட் இங்கே இல்லை. சரிங்களா? உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கும்போது 1930 உப்பு சத்தியாகிரகம் சுப்பராமன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இவரோட இல்லத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாரண்யம் பிளானே பண்ணப்படுது. ராஜாஜி, சுப்பராமன், வைத்தியநாத ஐயர், ராஜன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் கலந்தாலோசித்து முடிவு செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நகரசபை தலைவராக இந்த சுப்பராமன் என்ன பண்ணுறாரு? வைத்தியநாதர் தலைமையில் மதுரையில் பிரதான வீதிகளில் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து ஒரு பெரிய ஊர்வலம் முதல்ல நடத்துகிறாங்க. சரிங்களா? ஊர்வலத்தோட முடிவில் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. சரிங்களா? பிளான் பண்ணது சுப்பிரமணிய இல்லத்தில், அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியில் நடைபெற்ற ஒரு ஊர்வலம். யாரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். சரிங்களா? இந்த போராட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, மொத்தம் ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சுப்பராமன் ஒருத்தர், ராஜாஜி ஒருத்தர், அது இல்லாமல் 98 பேர். அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாத ஐயரும் சுப்பராமனும் ராஜாஜிக்கு பெரிய துணையாக இருந்து இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? போனதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. போலீசாரோட தாக்குதலுக்குள்ளாகி சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து சுப்பராமன் மதுரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிறார். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மிக உணர்ச்சி மிகுந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ ஐயாவும் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு அப்புறம்
சட்டமறுப்பு, கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு, பல்வேறு போராட்டங்களில் சுப்பிரமன் கைது பண்றாரு. அவங்களோட மனைவி தொண்டர்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. 1930 ஜூலை 13 அவருக்கு 2.5 ஆண்டு சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க. சரிங்களா? இடையில வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் மதுரையில இருந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவர் கடலூர் ஜெயிலுக்கு மாத்துறாங்க. அங்கதான் அவினாசிலிங்க செட்டியாருக்கும் இவருக்கும் இடையே ஒரு நட்பு வளருது. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கோயம்புத்தூர் அவினாசிலிங்கம் செட்டியார். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்பட்ட நட்பு அவங்களோட இறக்கும் வரைக்கும் தொடருது. சரிங்களா? அதே மாதிரி இவரும் அரிஜன சேவையிலையும் ஆலய பிரவேசத்திலையும் முக்கிய சித்தித்த பணியா இருந்தாரு. காந்தியோட அரிஜன நிதிக்கு இவர் ஒரு பெரிய தொகையை வழங்கியிருக்காரு. அதே மாதிரி சேவாலயம் ஒன்றையும் நடத்தியிருக்காரு. தென் மாவட்டங்கள்ல அரிஜன சேவை செய்தவருக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது இவர் தான். சரிங்களா? அதனால மதுரை மாவட்ட அரிஜன சேவா தங்க தலைவராகவும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரிஜன தலைவராகவும் பணியாற்றிருக்காரு. சரிங்களா? 1930 வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அரிஜன யாத்திரைக்கோசரம் மதுரை வரும்போது சுப்பிரமணிய இல்லத்தில் தங்கியிருக்காரு. சரியா? அவர் நிறைய வீட்டில் தங்கியிருக்காரு. ஒவ்வொரு டைமும் எந்த வருஷம் வரும்போது யார் வீட்டில் தங்கினாங்கிறத மட்டும் நான் வச்சுங்க. சரியா? அங்கே பாருங்க, இங்கே ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு, ஜார்ஜ் ஜோசப் வீட்டில் தங்கியிருப்பாரு, வரதராஜ நாயுடு வீட்டில் தங்கியிருப்பாரு. சரிங்களா? எப்போ எதுக்கு வரும்போது எங்கே தங்கினாங்கன்னு பார்த்துங்க. சரிங்களா? அவர் வீட்டில் தங்கியிருக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்களையும் மனப்பாடம் பண்ணி அவர்கிட்ட சொல்லி பாராட்டு வாங்கியிருக்காரு. சரி, எம்ஆர் சுப்பராமன். சரிங்களா? பொதுப்பணின்னு வரும்போது சுப்பிரமணியன் வந்து பார்த்தீங்கன்னா 1935 42 வரைக்கும் மதுரை நகராட்சி தலைவராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம்? இதில் ஒரு 5, அதில் ஒரு 5, அதில் ஒரு 2, 7 வருஷம் இருந்திருக்காரு. சரிங்களா? இவர் பண்ண மிகப்பெரிய சாதனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை நகராட்சி பகுதிக்குள் இருந்த ஜாதியின் பெயரால் இருந்த தெருக்களுக்கு சூட்டப்பட்ட தெருக்களோட பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காரு. பெரிய விஷயம். மதுரை மாதிரியான ஒரு ஏரியாவில் அந்த ஆரம்பத்து காலத்திலேருந்து அந்த ஜாதிய பெயரை தெருக்களுக்கு நீக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தைரியமான முடிவு. அதை ஒரு நிறைவேற்றியிருக்காரு. சரியா? அதே மாதிரி மதுரை கூட்டுறவு சங்க கட்டிடம் இவரால் துவங்கப்பட்டு இவரோட தலைமையில் தான் செயல்பட்டது. சரிங்களா? ஸோ 1937 நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1939 மதுரை மீனாட்சி கோவிலுக்குள் அரிஜன மக்களை அனுமதி கோரி நடைபெற்ற போராட்டத்தில் சுப்பிரமன் வைத்தியநாதருக்கு ஐயரோட தோளோடு தோள் நின்று கலந்துக்கிட்டாரு. திருராமலிங்க தேவர், சுப்பிரமன், வைத்தியநாத ஐயர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அதுக்குள்ளே கொண்டு போனதில் ஒரு பெரிய முடிவுங்க. அதெல்லாம் சரிங்களா? இப்போ யார் வேணாலும் போகலாம் வரலாம். சரியா? ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. சரிங்களா? அதே மாதிரி 1940 47 வரைக்கும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமானது 1940 மதுரை பால் விநியோக சங்கத்தை துவங்கி அதன் தலைவராக இருந்து பலப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? என்ன ஒரு வரலாற்று நிகழ்வுனா, இந்த மதுரை பால் விநியோக சங்கம் தான் பின்னால் இப்போ வரைக்கும் இருக்கிற ஆவின். இதுதான் பின்னாடி என்னது ஆவினா மாறுது. அதுக்கு பின்னாடி இருந்தவர் யாரு? மதுரை காந்தி சுப்பராமன் அவர்கள். சரியா? ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கோசரம் உழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாருங்க, இது கொடுமை பாருங்க. வெள்ளக்கார காலத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கோசரம் உழைக்கிறாருன்னு இவரை கைது பண்ணி போட்டிருக்காங்க தஞ்சாவூர் சிறையில் 1942. அதே மாதிரி டி கல்லுப்பட்டியில் 1944 காந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை தோற்றுவிச்சிருக்காரு. சரியா? மறுபடியும் சுப்பிரமன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்ட உறுப்பினராக 1946 51 வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? வேதாரண்யம் கஸ்தூர்பா காந்தி குருகுல அருங்காவல உறுப்பினராகி 1946 தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் மறுபடியும் மதுரைக்கு வரும்போது அவரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் சுப்பராமன் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி 1947 மதுரையில் சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலை பள்ளியை தோற்றுவிச்சிருக்காரு. காந்தி நிகேதன் 47 44 காந்திய மீனாட்சி அம்மன் கோயில்களை கூட்டு வந்து 46. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்தப்ப இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே எல்லாருக்கும் அனுமதி உண்டான்னு கேட்பார் காந்தி. இல்லை அப்படின்னு வேண்டி இல்லை எல்லாருக்கும் அனுமதி வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போக மாட்டார் கோயிலுக்கு. அதே மாதிரி குற்றாலம் அருவிலையும் குளிக்க போகும்போது எல்லா மக்களும் முதல்ல குற்றால அருவியில் குளிக்கிறதுக்கு அப்போ அனுமதிக்கப்படலை.
என் மக்கள் எல்லாரும் எப்போ குளிக்கிறாங்களோ அப்போ தான் நானும் குளிப்பேன்னு காந்தி அப்பயும் குளிக்கல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் 46 தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் மதுரையோட காந்தி மன்றம். இந்தியா சுதந்திரம் அடங்கினதுக்கு அப்புறமும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓயல் அடைஞ்சதுக்கு அப்புறமும் பல்வேறு தேசப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். சரிங்களா? காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலராக கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. 1951 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிதான இயக்கம்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவை தொடங்கி அதிகப்படியான நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கணும்னு நிறைய இடத்துல அந்த நிலதானத்தை இயக்கத்தை நடத்தினார். எப்போ? 1951 முதல் தனிநபர் சத்தியாகிரகியான ஆச்சாரிய வினோபாவை. அப்போ என்ன பண்ணுறாரு, இவரை சந்தித்து அவருக்கு சொந்தமான 60 ஏக்கர் விளைநிலத்தை கொடையாக கொடுத்தாராம். எத்தனை கோடி இருக்கும் இப்போ மதிப்பு பாருங்க. எங்களோட பங்களிப்பெல்லாம் நம்ம இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க அந்த பக்கம் போனோன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கள் ஆட்டை போட்டுருவாங்க. ஆனால் இவரெலாம் அப்படி இல்லை. 60 ஏக்கர் இவராக போய் கொடுத்துருக்கிறாரு. நானே கலந்துக்கிறேன் இந்த பூமிதான இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலதானம் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பூமிதான இயக்கம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஹரிஜன தலைவரின் பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. இப்போ வரைக்கும் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான காந்தி மன்றத்தை 1955 அக்டோபர் 2 சுப்பராமன் தொடங்கியிருக்காரு. இன்ன வரைக்கும் பிரபலமாக தான் இருக்காது. சரியா? இவரது முயற்சியால் தான் காந்தியோட அருங்காட்சியகம் மதுரையில் 1959 தொடங்கப்பட்டது. இப்போ காந்தி மன்றம் வேற, காந்தி அருங்காட்சியம் வேற. சரியா? சுப்பராமன் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க. மதுரையில் காந்தி மன்றம், காந்தி அருங்காட்சியம், ஆவின் பாலை கொண்டு வந்திருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மக்களை கொண்டு போனதுல இவர் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாளர். சரியா? ஸோ 1962 நாடாளுமன்ற மக்களவைக்கு மதுரை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 65 தேசிய பாதுகாப்பு இராணுவ நிதி. ஆரம்பத்தில் நம்மகிட்ட இதெல்லாம் நிதியெல்லாம் இல்லை. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி திரட்டியில் சுப்பராமன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பங்கு நிதியை திரட்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு முக்கியமான பங்களிப்பு சுப்பராமன் அவர்கள். சரிங்களா? இவர் 1982 ஜனவரி 25 இறந்திருக்காரு. இவரோட நூற்றாண்டு விழாவின் சார்பாக தபால் தலை 2006 மத்திய அரசாங்கம் இவருக்கு ஒரு தபால் தலை ரிலீஸ் பண்ணியிருக்கு. சரியா? இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. 1க்கு 2 வாட்டி கேளுங்க. நீங்கள் புக்கை நீங்கள் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிற முக்கியமான தகவல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. சரியா? யாரை பார்த்துருக்கோம்? மதுரை காந்தி அவர்களான சுப்பராமன் அவர்கள், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள், வரதராஜுலு செட்டியார் அவர்கள், TSS ராஜன். சரிங்களா? இந்த மாதிரி பல்வேறு ஆளுமைகளை இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? இந்த வீடியோவை தயவுசெய்து பார்த்துருங்க. சரியா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.